நான் பேசுறேன் குபேந்திரன். அதாவது இடைத்தேர்தல் நற்சான்றிதழ் அளிக்கிறதா இல்லை யாருக்கு நெருக்கடி அப்படி ஒரு பொதுவான பார்வையில் நீங்கள் இந்த விவாதம் கொண்டு போறீங்க. 2001 அந்த பொது தேர்தலுக்கு பிறகு எந்த இடைத்தேர்தலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகத்தான் அமைந்திருக்கிறது. நண்பர் சொன்ன மாதிரி தேர்தல் வேறாவும் இருக்கு. நம்ம சமயத்தில் ஆர்கே நகர் சொல்ல வரேன் 2017 முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் வந்த பிறகு தொடர் தோல்வி. அது நீங்க சொன்னீங்க, நண்பர் சொன்னார். அதுக்கு காரணம் ஒரு பலவீனமான தலைவர், ஒரு வலிமையான தலைவர் முன்பு அந்த ஆளுங்கட்சியாக இருக்கிற கட்சி தான் இடைத்தேர்தல் வெற்றி பெறும். அது ஜெயலலிதா இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் சரி, ஸ்டாலினாக இருந்தாலும் சரி. இதுதான் உண்மை. இதுல ஆர்கே நகர் எப்படின்னா, ஆர்கே நகர்ல ஆளுங்கட்சியாக இருந்த அதிமுக தோல்வி அடைந்தது, திமுக டெபாசிட் இருந்தது, இடையில இருந்த டிடிவி வெற்றி பெறுகிறார். அதே மாதிரி 2009 பெண்ணாகரத்தில் அதிமுக டெபாசிட் எடுக்கிறது, திமுக ஜெயிக்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சி இரண்டாவது வருகிறது. இந்த இடத்தில் எடப்பாடிக்கு நெருக்கடியா என்றால் எனக்கு தெரிந்து நெருக்கடி இல்லை. காரணம், அவர் டெபாசிட் இழந்திருந்தால் உண்மையிலே ஒரு பெரிய நெருக்கடியாக இருந்திருக்கும். ஆனால் இதில் யாருக்கு நெருக்கடி என்று கேட்டால் பாஜக. பாஜக ஏன் நெருக்கடினா, நீங்க இந்த முதல் 2 சுற்றுக்கள்ல சிறுபான்மை மக்கள் வசிக்கிற அந்த ஓட்டு பெட்டி திறக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000 ஓட்டு, 2 சுற்றுல 10,000 ஓட்டு லீடிங். சோ மக்கள் எந்த பக்கம் அதிமுகவுக்கு அந்த கொங்கு மண்டலம், ஜாதிய வலிமை, மற்ற இன்னும் பல்வேறு வலிமைகள் இருந்தாலும் சிறுபான்மை மக்கள் ஒட்டு மொத்தமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி ஆதரித்திருக்கிறார்கள். அந்த முதல் 2 சுற்றுல நம்ம பார்த்திருக்கிறோம் அந்த வாக்கு எண்ணிக்கை எத்தனை டிஃபரன்ஸ். பாஜகவின் கூட்டணி வைத்துக் கொண்டு ஒரு எதிர்கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற முடியுமா? அது வாய்ப்பே இல்லை. ஆளுங்கட்சியாக இருக்கும் போதே தோல்வி சந்தித்த ஒரு கூட்டணி, எதிர்கட்சியாக இருக்கும் போது இன்னும் சொல்ல போனால் அந்த தேசிய கட்சியில் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு தலைவர் சொன்ன வார்த்தை, இந்த முறை திமுக கூட்டணி தான் வெற்றி பெற போகிறது, இதற்கு ஏன் இழுத்து பிடித்துக் கொண்டு மூச்சை பிடித்துக் கொண்டு வேலை செய்கிறோம் அப்படின்னு சொன்னதா செய்தி உண்டு. இப்படிப்பட்ட சூழலில் நெருக்கடி என்பது அதிமுகவுக்கு ஏற்பட்டதாக நான் கருதவில்லை. அதே நேரத்தில் திமுக நற்சான்றிதழ், இத்தனை பெரிய வாக்கு வித்தியாசங்கள் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது. இந்த வாக்கு வித்தியாசங்கள் அடுத்து வருகிற நாடாளுமன்ற தேர்தல் ஈரோடு கிழக்கு தொகுதியில் அத்தனை வாக்குகள் கிடைத்திருந்தால் தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அங்கு ஊழியர்கள் இருப்பாங்க, அரசு ஊழியர்கள் இருப்பாங்க, அடிப்படை ஊழியர்கள் இருப்பாங்க. இவரெல்லாம் இந்த ஆட்சியை நம்பி இன்னும் அடுத்து வரப்போகிற பட்ஜெட் தொடரல என்ன மாதிரி நீங்க வாக்குறுதி கொடுத்து இன்னும் நிறைவேற்ற போகிறீர்கள். இதெல்லாம் திமுக சவால். ஏனென்றால் எதிர்கட்சிகள் காத்திருக்கோம். நீங்க ஏற்கனவே சொன்னது நிறைவேற்றலன்னு ஒரு குற்றச்சாட்டு. இன்னும் அறிவிக்க போகிற அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் வரப்போகிற பட்ஜெட் முக்கியமான பட்ஜெட். இந்த மாதிரி சூழலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு மிகப்பெரிய சவால்கள் காத்திருக்கின்றன. பேசலாம் திரு